எங்கள் அண்ணன் திருமாவளவன் உட்கார வச்சு பேசுவாங்க. தாழ்த்தப்பட்டவர்களின் தலைவர் அமீர் சிறுபான்மை, எச் ராஜா தமிழ்நாட்டில் பெரும்பான்மையா? இதான் நம்ம எழுப்புகிற கேள்வி. அதுக்கு நான் கேட்டேன், பொது விவாதத்துக்கு வர்றீங்களா, பேசுவோமான்னு. கோமாளிகள் கூட நாங்கள் பொது விவாதத்துக்கு வருவதில்லை. நாங்கள்லாம் கோமாளி. மக்களை ஏமாளியாக ஆக்குகிற பேமாளிகளை விட இந்த கோமாளிகள் எவ்வளவோ மேலானவர்கள். நான் கடைசி வரை இந்த கட்சிகளோடு கூட்டணி வைக்க மாட்டேன்னு நான் சொல்கிறேன். ஒரு தடவை ஸ்டாலினை சொல்ல சொல்லு. முகன் தந்தி தொலைக்காட்சியில் போய் பேசிக்கார் துரைமுருகன். பாரதிய ஜனதா கூட்டணி வச்சா என்ன தப்பு? அது ஒன்றும் தின்னத்தகாத கட்சி இல்லையே. இல்லை, கால் உண்ட விடமாட்டோம் என்று பேசுகிற இந்த திராவிட கட்சிகளின் தலைவர்கள் தோல் மேலே தூக்கிட்டு வந்தார்களா இல்லையா? தமிழன் ஆள போகிறான் தமிழன் ஒரு பாட்டுக்கே இவ்வளோ பதறியலை. ஒரு வேளை நாங்கள் வந்துட்டா என்ன பாடுறாப்படுவீங்கன்னு. எனக்கு என்ன வேலை? எனக்கு இல்லை ஓபிஎஸ் இபிஎஸ் மாதிரி மேஸ்திரி வேலை பார்க்குறதா? நான் பேசுனது தான். அதான் அது யாருக்கு முன்னாடி? எச் ராஜா அவர்களுக்கு முன்னாடியே தான் பேசினேன். அதான் எடுத்து போட்டான். இல்லை சிங்கப்பூரில் போய் வா வா போய் எப்போ வா பார்ப்போம். 2 பேரும் சிங்கப்பூர் போமா? உங்களை விடுவான், பாஸ்போர்ட் இருக்கு, எனக்கு பறிச்சு வச்சுக்கிட்டான், தரமாட்டான். தொடா தொடா நகிகே படா படா ஹே. கொஞ்சம் பேரை கொண்டு பயனில்லை, மொத்த பேரையும் கொன்றணும். தமிழர்கள் எப்போதும் ராவணனின் வம்சாவளியினர், சிங்களர்கள் ராமனின் வம்சாவளியினர். நாம் ராமனின் வம்சாவளியினர் பக்கத்திலே நிற்க வேண்டும் என்று பேசினார். பதிவு இருக்கு. எங்கள் அண்ணன் திருமாவளவன் ஆளட்டும், இல்லை அன்புமணி ஆளட்டும், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடு. உழைக்கும் மக்கள், உழவர் குடி சார்ந்தவர்கள் பிரதமர் வீட்டு முன்பு நிர்வாணமாக போராடினார்கள். டெல்லியிலே சந்தன் மந்திர் 100 நாட்களுக்கு மேலாக போராடினார்கள். ஏறிட்டு பார்க்காத இந்திய நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா சக்கி வாசுதேவன் அழைப்பிற்கேற்று பல மணி நேரங்கள் வந்து உடுக்கடித்துக் கொண்டு நிற்கிறார். இந்தியாவில் எந்த மாநிலத்திற்கு பயணம் செய்தாலும் அந்த மாநில மக்களின் கலாச்சார உடையை பெருமையோடு வாங்கி அணிந்து கொள்கிற நாட்டின் முதன்மை அமைச்சர் மாண்புமிக்க ஐயா நரேந்திர மோடி அவர்கள் இஸ்லாமிய மக்களின் தொப்பியை அணிவதில்லை. இந்த பாரபட்சம், இந்த பார்வை, இந்த ஒதுக்குதல், இந்த நிராகரிப்பு தான் இந்த தேசத்தின் மீது, இந்த தேசத்தை ஆள்கிற பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி மீது அச்சத்தை கொண்டு வருகிறது. சீக்கியர்கள் வாழ்கிற பஞ்சாபுக்கு செல்கிற போது பஞ்சாபிய மக்கள் அணிகிற தலைப்பாகையை பெருமையோடு அணிந்து கொள்கிற நாட்டின் பிரதமர் அணிவதில்லை. என்னை சொல்கிறார்கள் இனவெறியர்கள் என்று, இனவெறியன் என்று, பாசிஸ்ட் என்று, தேச துரோகி என்று, சமூக விரோதி என்று. நாம் தமிழர் என்று வைத்த உடனே பாசிசம் எங்கிருந்து வருகிறது? ஆந்திராவிற்குள் தெலுங்கு தேசம் என்று கட்சி ஆரம்பிச்சார். தெலுங்கு தேசம் என்று ஒருத்தனும் பேசல. நாங்கள் தமிழர்கள், தமிழ்நாட்டிற்குள் தமிழர்கள் என்று சொல்வதில் இவ்வளவு பிரச்சனை வருகிறது. பாருங்க, நான் தான் நபி வழி நடக்கிறேன். ஒருவன் தன் சமூகத்தை நேசிப்பது இனவரி ஆகாது. நான் சொல்லல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படி இருக்கு? மாறாக தன் சமூகத்தை சார்ந்த ஒருவன் வரம்பு மீறி அநீதி இழைக்கிற போது அவனுக்கு உதவுவது, அவனுக்கு துணையாக நிற்பதுதான் இனவெறி. ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேரை சுட்டு போடும்போது எதுவும் பேசாமல் இருந்தாங்களா ஆந்திர நாட்டு மக்கள்? அது இனவெறி. காவிரி தண்ணி கேட்கும்போது அந்த மண்ணில் வாழ்ந்த லட்சக்கணக்கான மக்களை அடித்து விரட்டி விட்டான்ல, அது இனவெறி. அது இனவெறி. 40 பேர் இந்த தீ வச்சு கொளுத்துனது இனவெறி. அதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு தமிழர் இருக்கிறானே, அது இனவெறி அல்ல. இது நன்கு விலையும் கொள்ளணும். ஆனால் நாங்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 2016 எல்லா மொழிவழி தேசிய மக்களுக்கும் தேர்தல் நிற்க இடம் கொடுத்தோம். ஆனால் நான் பாசிஸ்ட், நான் இனவெறியன், நான் ஒரு இனவாதி. 403 இடத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இடம் கூட இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கு தராத பாரதிய ஜனதா கட்சி ஜனநாயக கட்சி, பெரிய ஜனநாயகவாதி. எப்படி இருக்கு? இதுதான் அச்சத்தை ஏற்படுத்துகிற வேலை. இந்த மதச்சார்பின்மைங்கிறதுல அது ஐயா எச் ராஜா என்ன சொல்றாங்க? நாடுதான் மதச்சார்பற்ற நாடு, அரசு தான் மதச்சார்பற்ற அரசு, பிரதமருக்கு மதம் இருக்கிறது என்கிறார். அப்ப பிரதமர் ஆளுகிற அரசு எப்படி மதச்சார்பற்ற அரசா இருக்கும்? இது எப்படி இருக்கு கதை?
சாராய கடையை நான் மூடுவேன், அது வேற. ஆனால் நான் குடிப்பேன். இது எப்படி இருக்கு? இது மாதிரியான ஒரு செயல் தான். இது மாதிரியான ஒரு செயல். இதில் இஸ்லாமியர்கள், எங்கள் அண்ணன் ஜவஹர்லால் அவர்கள் பல வரலாற்று ஆதாரங்களை எடுத்து பேசினாங்க. இஸ்லாமியர்கள் எல்லோருமே இங்கே இருக்கிறவர்கள் எப்படி கற்பிக்கப்படுதுன்னா, வேற்று கிரகவாசிகள், எங்கிருந்தோ கொண்டு வந்து இறக்கி விடப்பட்டவர்கள். அது இல்லை. முதல்ல சிறுபான்மை என்பதை நான் ஏற்கலை, நான் கடுமையாக எதிர்க்கிறேன். அதை நீங்கள் நல்லா விளங்கணும். முதல்ல ஒன்று என் அன்பிற்குரியவர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். முதலில் தோன்றியது மதம், மொழியா, சாதியா, மதமா? இதான் நம்ம கேட்குறது. முதலில் தோன்றியது உழைப்பிலிருந்து மொழி. மொழி தோன்றிய உடனேயே அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் ஒரு இனமாக வந்துருது. இதற்கு பிறகு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகுதான் சாதியும் மதமும் வருகிறது. நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு மனிதனை சாதி மதத்தை வைத்து அடையாளப்படுத்துவது சரியா, மொழி இனத்தை வைத்து அடையாளப்படுத்துவது சரியா? இதுதான் முக்கியமானது. என்னை கூட கேட்குறான், தமிழன் எப்படி கண்டுபிடிப்ப? பேருக்கு பின்னாடி சாதியை போட சொல்லுங்கிறான். இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆள்வது நம் தாய் தாய் தாயேங்கிறான் புரட்சி பாவலன் பாரதிதாசன். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் என்ன சொல்றாரு? 3000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த வர்ணாசிரம தர்மம் இந்த நாட்டுக்குள் கட்டமைக்கப்படுதுங்கிறான். அப்ப அதுக்கு முன்னாடி தெளிவா விளக்குறார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். சாதியை போட்டோம், என் பேருக்கு பின்னாடி செட்டியார்னு போட்டேன். நான் என்ன செட்டியார்? தெலுங்கு செட்டியாரா, கன்னட செட்டியாரா, தமிழ் செட்டியாரா? எப்படி கண்டுபிடிப்பேன்? முதலியார்னு போட்டேன். தெலுங்கு பேசுகிற முதலியார் இருக்காரு, தமிழ் பேசுகிற முதலியார் இருக்காரு, எப்படி கண்டுபிடிப்பேன்? நாயக்கர்னு போட்டேன். வன்னியரில் ஒரு நாயக்கர் பட்டம் வாங்கிட்டு நாயக்கர் இருக்காரு, அவர் அந்த நாயக்கர் பங்கார நாயக்கர் தமிழரா தெலுங்குரா? எப்படி கண்டுபிடிப்பேன்? எனவே மொழிதான் என்ன அடையாளம். அது நல்லா விளங்கணும். அப்போ மொழி இன அடிப்படையில் இங்கு வாழ்கிற இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் பெரும்பான்மை தேசியனத்தின் மக்கள். அதை புரிஞ்சுக்கணும். நான் பல தடவை சொல்லிட்டேன். அமீர் யார் ஜல்லிக்கட்டை பேச? அமீர் யார் நீட்டு தேர்வை பேச? பேசுறது யார்? எச் ராஜா. நீங்க யார் இதை கேட்க? எப்படி இருக்கு? ஒரு தாயகத்தில் தமிழர் தேசிய நிலத்தில் தமிழன் எப்படி சிறுபான்மை ஆவான்? இதுக்கு யார் எனக்கு பதில் சொல்வா? என் சொந்த நாட்டில் என் தாய் நிலத்தில் நான் எப்படி சிறுபான்மை ஆவேன்? யார்கிட்ட பதில் இருக்கு? இந்த நிலப்பரப்பில் இஸ்லாமியர்கள் சிறுபான்மை என்றால் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டின் குடிமக்களா இல்லையா? இந்த நாட்டில் யார் சிறுபான்மை? பிரான்ஸ்காரன் வந்து இங்கே குடியுரிமை பெற்று வாழ்ந்தானா அவன் சிறுபான்மை. மறுபடி வெள்ளக்காரன் வந்து ஒரு 1000-2000 பேர் வாழ்ந்தானா சிறுபான்மை. இந்திய நாட்டின் குடிமகன் எப்படி இந்தியாவுக்குள் சிறுபான்மையாவான்? இது என்னடா ஒரு வரையறை, என்ன ஒரு சட்டம், என்ன ஒரு இது பார்வை? இது எப்படி ஏற்கிறது? இஸ்லாமியர்கள் வாக்கு செலுத்த வேணான்னு முடிவு பண்ணிட்ட, இஸ்லாமியர்களுக்கு சீட்டு கொடுக்கூடான்னு முடிவு பண்ணிட்ட, இஸ்லாமியர்கள் யாரும் இந்த நாட்டுக்கு வரி செலுத்த வேணாம்னு ஒரு சட்டத்தை போட்டு விட பார்ப்போம். பிரச்சனை முடிஞ்சு போயிருங்களா? எப்படி இருக்கு பாருங்க. இந்த பார்வைகளை முதல்ல ஒழிக்கணும். சிறுபான்மை என்கிற எண்ணத்தை முதல்ல தீ வச்சு கொளுத்தணும். எங்க அண்ணன் இமாம் சொன்னார் பாருங்க, ஒன்னா இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரும்பான்மை தேசிய இனமாக திரட்சியுற்று எழுச்சி வருவதை தவிர வழி கிடையாது. என் தம்பி ஷானவாஸ் சொன்னான் பாருங்க, ஜமால் முகமது சாஹிப் அவர்கள் வந்து அண்ணல் காந்தியடிகளுக்கு மதுரையில் 1 லட்ச ரூபா கொடுத்தாரு. இதை போலவே இந்திய நாட்டின் விடுதலைக்காக இராணுவம் கட்டி போராடிய மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் பர்மாவுக்கு செல்றாங்க. அங்க போயிட்டு இருக்கிற இந்திய மக்களிடத்திலே உரையாற்றுகிறார். என் அன்பான மக்களே, கொஞ்சம் ரத்தம் தாருங்கள், நான் நிறைய சுதந்திரம் தருகிறேன் என்கிறார். நான் இராணுவம் கட்டி போராடுவதற்கு நிதி இல்லை, பொருளாதார வலிமை இல்லை, இப்படி கூட்டம் நடத்துறதுக்கு எங்கால கையேந்தினாங்கல்ல, அப்படியே அவர் இயன்றவரை பொருள் உதவி செய்யுங்கள்ங்கிறார். அப்போ கூட்டத்துக்குள்ள என்ன பேசிக்கிறாங்கன்னா, நம்ம லாபத்தில் நம்ம வருமானத்தில் ஒரு 5 விழுக்காடு கொடுத்தா போதுமா, 10 விழுக்காடு கொடுத்தா சரியா இருக்குமான்னு. இது அவர் காதில் விழுந்துருது. திருப்பி கேட்குறாரு, நானும் சுதந்திரத்தை உங்களுக்கு ஒரு 5 விழுக்காடு கொடுத்தா போதுமா, 10 விழுக்காடு கொடுத்தா போதுமா? அப்போ அந்த கூட்டத்திலிருந்து ஒருவர் வர்றாரு.
வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு காசோலையை கொடுக்குறாரு, ஒரு பத்திரம் எழுதி கொடுக்குறாரு, ஒரு தாளை. இந்த தாளில் என்ன இருக்கு, அதுவரை அவர் சம்பாரித்து பர்மாவில் வச்சிருந்த மொத்த சொத்துகளையும் எழுதி சுபாஷ் சந்திர போஸுக்கு கொடுக்குறாரு. அன்றைக்கு அதனுடைய மதிப்பு 1 கோடி. கொடுத்தவர் யார்? ஹபீப் என்கிற ஒரு இஸ்லாமியர். அவருக்கு இந்திய நாட்டுக்குள் இல்லாத உரிமை எச் ராஜாவுக்கு நரேந்திர மோடிக்கு வந்துட்டதா? அதான் இப்ப இருக்கிற பிரச்சனை. இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சிருச்சு. பல பேர் நீங்க நினைக்கிறீங்க, இங்க பாருங்க, இந்தியா ஓராண்டுக்கு முன்னாடியே விடுதலை பெற்றிருக்கோம். அந்த விடுதலை படி கொடுத்துடலாங்கும் போது அதுக்கு நிறைய தடுமாற்றங்கள், ஒரு கால இடைவெளி வந்து கொண்டிருந்தது. காரணம் முகமது அலி ஜின்னா எனக்கு விடுதலை கொடுத்துரும் முதல்ல, அதுக்கப்புறம் இந்தியாவை கொடுன்ட்டார். அது காரணம் என்ன? காந்தியை பெரிதும் மதிக்கிறார் முகமது அலி ஜின்னாவை இது போல மேடையில் உட்கார வச்சுக்கிட்டு இஸ்லாமிய மக்களின் தலைவர் இப்படிதான் அது அவருக்கு காயப்படுத்திடுது. என்னடா இந்த நாட்டு விடுதலைக்கு மொத்தமாக நம்ம போராடும் போது நம்மளை இஸ்லாமிய மக்களுக்கான தலைவர், சிறுபான்மை மக்களுக்கான தலைவர்னே பேசிட்டுக்காரடா இவர்ன்ட்டு. எங்கள் அண்ணன் திருமாவளவன் உட்கார வச்சு பேசுவாங்க, தாழ்த்தப்பட்டவர்களின் தலைவர்னு. ஏன் தமிழினத்தின் தலைவர் இல்லையா அவரு? பேச மாட்டான். இதை யார் இப்படி அடையாளப்படுத்துவது? யார்? திராவிட கட்சிகள், ஆட்சிகள். 10 சீட்டு கொடுப்பான், 10 சீட்டும் தாழ்த்தப்பட்ட இடத்துல கொடுப்பான். பொது தலைவனை ஆக விடாமல் தடுப்பான். எங்கள் அண்ணங்க போய் சீட்டு வாங்கட்டும், 3 சீட்டு இஸ்லாமியர் கொடுப்பார். பொது தொகுதி கொடுத்து பொது கட்சியை நியாயிடக்கூடாது. இது அது சூழ்ச்சி. அப்படியே பேசிட்டு இருக்கிறாரு. கடைசியா என்ன பண்றாரு? மத கலவரங்கள் மூழுது, அதை சகித்துக் கொள்ள முடியல. மவுண்ட் பேட்டன் பரோட்ட போய் பேசுறாரு, இங்க பாருங்க, அடிமையாக நீங்கள் உங்கள் அதிகாரத்தின் கீழ் நாங்கள் அடிமையாக வாழும் போதே என் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்களை கொள்றான். நீ அதிகாரத்தை அவன்கிட்ட கொடுத்துட்டு போட்டினா நான் எப்படி நிம்மதியாக வாழ்றது? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருன்றார். அது சரின்னு படுது, பிரித்து கொடுத்துறான். இதுதான் நடந்தது. ஆனால் இதில் நுட்பமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, பாகிஸ்தான் பிரிஞ்சு போயிடுது. அப்போ டிசம்பர் 1948 கராச்சியில் ஒரு கூட்டம் நடக்குது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 2ஆக பிரியுது. அப்போ பாகிஸ்தானுக்கு தனி முஸ்லீம் லீக் வருது. அதன் தலைவராக லியாக்கத் அலி கான் வர்றாரு. வந்தவர் ஒருத்தர்கிட்ட பேசுகிறாரு, நமக்கென்று நாடு வந்துருச்சு, இஸ்லாமியர்களுக்கென்று, உங்களுக்கு ஏதாவது உதவினா எங்ககிட்ட தைரியமாக சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோம்னு. எங்களுக்கு ஒன்று வேணாம், எங்களுக்கென்று ஒரு தாயகம் இருக்குது. இந்த வார்த்தையை நல்லா கொஞ்சிக்கணும். எங்களுக்கென்று ஒரு தேசம் இருக்கு, எங்களுக்கானதை நாங்கள் பார்த்து கொள்ளுவோம். நீங்கள் எங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டுமானால் பாகிஸ்தானில் வாழ்கிற இந்துக்கள், சீக்கியர்கள், கிறிஸ்தவர்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள், அதுதான் நீங்கள் எங்களுக்கு செய்யக்கூடிய உதவி என்று சொல்லிவிட்டு எழுந்து வந்த பெருந்தகை நம்முடைய தாத்தா கன்னியமிக்கு காகிதமில்லத்து என்பவர். நீங்க வந்து மறந்துடக்கூடாது. இங்க பல பேருக்கு குழப்பம் இருக்கு, இஸ்லாமியர் தமிழரான்ட்டு. நம்மகிட்ட கேட்குறான், என்னங்க இஸ்லாமியரை போய்த்தே? என் பாட்டை இந்திய பாராளுமன்றத்திலே என் தாத்தன் பேசிட்டான். நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மாவென்று அழைத்தவன். அதை நல்லா கவனிச்சுக்கணும். இங்க பாருங்க, எத்தனையோ தமிழ் தலைவர்கள், இனத்தலைவர்கள், எவனும் தன் உரிமையை முன்வைக்கல. இந்த உரிமையை இந்தியாவின் ஆட்சி மொழியாக எந்த மொழி இருக்க வேண்டும் என்கிற விவாதம் வருகிற போது ஒன்று வைக்கிறான், ஒரு கருத்தை வைக்கிறான். எது தொன்மையான மொழி, எது பழமையான மொழியோ அதுவே இந்தியாவின் ஆட்சி மொழியா இருக்கணும்னு எந்திரிச்சு பேசுறாரு. இந்தியாவில் இருக்கிற மொழிகளிலே மிக மிக பழமையான, தொன்மையான, மூத்த மொழி தமிழ்தான். அதை எந்த வரலாற்று ஆசிரியனும் எந்த தொல்பொருள் ஆய்வாளனும் மறுக்க முடியாது. அந்த தமிழ் மொழி என் தாய்மொழி என்பதில் நான் பெருமையோடு சொல்கிறேன். தமிழை ஆட்சி மொழியாக இருக்கட்டும் என்று முழங்குறேன். எப்படி இருக்கு? அப்ப இல்ல, நிறைய பேர் பேசுற மொழி இந்தி தானே, அப்ப இந்தியை தான் நீங்க கொண்டு வரணும் போது அப்ப சொல்றாரு, அப்படியா இந்தியாவின் தேசிய பறவை எது? மயில். அப்ப இந்தியாவில் நிறைய இருக்கிறது காக்க தானே, அதை தானே நீங்க கொண்டு வந்திருக்கணும்ன்றார். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழே எங்கள் மொழி என்ற தத்துவ முழக்கத்தை
முன்வைத்த பெருந்தகை நமது தாத்தா கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தவர்கள். அவரை கவனிங்க. சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் போர், பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர். அந்த என்ன சொல்றாரு? பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர், இந்திய நாட்டை பாதுகாக்க இங்கு வாழ்கிற அத்தனை இஸ்லாமிய மக்களும் போர்க்களத்தில் வந்து நிற்பார்கள் என்று சொல்றாரு. சீனாவுக்கு இந்தியாவுக்கும் போர், இந்த நாட்டை பாதுகாக்க ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களும் துணை நிற்பார்கள், இந்தியா எங்கள் தேசம் என்று சொல்றாரு. அதில் என்ன சொல்றாரு? என் மகனை இந்திய ராணுவத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இந்திய பாராளுமன்றத்தில் பேசிவிட்டு வந்தவர் நமது தாத்தா கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தவர்கள். அவருக்கு இல்லாத இந்திய நாட்டில் அவருக்கு இல்லாத உரிமை, அவருக்கு இல்லாத பங்கு எச் ராஜாவுக்கு வந்துட்டு. நான் ஒரு பொது விவாதத்துக்கு எல்லாரையும் அழைக்கிறேன். அமீர் சிறுபான்மை, எச் ராஜா தமிழ்நாட்டில் பெரும்பான்மையா? இதான் நம்ம எழுப்புற கேள்வி. நீ ஒத்த குடிக்காரன் எப்படி எங்க மொத்த குடிக்காரன் நீ சிறுபான்மை என்ப? எனக்கு அவர் இந்த ஜிஎஸ்டி வரி இந்த மெர்சல் படத்தில் வந்துருச்சு பாருங்க. அதுக்கு நான் கேட்டேன், பொது விவாதத்துக்கு வர்றீங்களா பேசுவோமான்னு. கோமாளிகள் கூட நாங்கள் பொது விவாதத்துக்கு வருவதில்லை. நாங்கள்லாம் கோமாளி. மக்களை ஏமாளியாக ஆக்குகிற பேமாளிகளை விட இந்த கோமாளிகள் எவ்வளவோ மேலானவர்கள். எப்படி இருக்கு பாருங்க. இப்போ கர்நாடகாவில் பிரச்சனை. காலையில் செய்தித்தாளில் படிக்கிறேன், தினமணியில் ஒரே சண்டை நடக்குது. திப்பு சுல்தானுக்கு கொண்டாடப்படாது. எனக்கிட்ட அரச வந்தவனா அரச விழாவை நான் கொண்டாடுவேன். ஏன்னு கேளுங்க, என்னுடைய பாட்டி எங்கள் அப்பத்தா இருக்கல்ல வேலுநாச்சியார், திப்பு சுல்தான்ல வேலுநாச்சியார் இல்லை. என் முப்பாட்டன் தீரன் சின்னமலையின் வீரம் பெருமைக்குரியது. அவன் தமிழின முன்னோர்களில் பெருமைக்குரியவன் என்றால் திப்பு சுல்தான் தீரன் சின்னமலை இல்லை. நான் இங்கே பாருங்க, உங்கள் கைதட்டலுக்கோ உங்கள் ஓட்டுக்காக பேசுகிறவனே இல்லை. நான் சத்தியம் பேசுகிறவன் பாருங்க. அந்த பாருங்க, அநியாயக்காரர்கள் அநியாயக்கார ஆட்சியாளர்களிடம் சத்தியத்தை துணிச்சலாக எடுத்துரைப்பதே மிகச்சிறந்த ஜிகாத். எங்கள் அண்ணன்ட்ட கேட்டேன், ஜிகாத்னா என்னென்ன? பெருமுயற்சிங்கிறார். அதை புரிஞ்சுக்கணும் பாருங்க. முத்துவடுநாதரை கொன்னுறான் பிரிட்டிஷ் படை. நம்ம பெரும்பாட்டன்கள் மருதிருவர்கள் பாட்டி வேலுநாச்சியார் முத்துவடுநாதருக்கு தளபதியாக இருக்காங்க. அப்படியே வேலுநாச்சியாருக்கும் படைத்தளபதி. இன்னைக்கு பெரியார் பாரதியார் போன்ற காட்டுகிற பெண்ணிய புரட்சிக்கிற பெண்ணிய வடிவம் இருக்க, அந்த வடிவமாக வாழ்ந்தவள் நம்ம இன மூதாதை வேலுநாச்சியார் என்பதை நம்ம மறந்து விட முடியாது. அப்போ பார்க்குறா, என்ன தோற்று போய் புருஷனை கொண்டு விட்டான், அவள் வெள்ளைப்புடவை கட்டிட்டு வீட்டில் உட்காரல, எப்படியாவது இழந்த நிலத்தை மீட்டணும், அரசை மீட்டணும், அடிமைப்பட விட்டுறக்கூடாதுன்ட்டு ஒன்றும் இல்லை எல்லாம். அப்போ ஹைதர் அலிக்கு 3 முறை கடிதம் எழுதி உதவி கேட்குறாங்க, படை உதவி. பதிலே வரலை. அப்புறம் 3 வீரர்கள் படை வீரர்கள் போய் நேரடியாக ஹைதர் அலியை சந்திக்கிறதுன்னு போய் சந்திச்சிட்டாங்க. சந்திச்சோன்னா ஹைதர் அலி பேசிகிட்டு இருக்கும்போது 3 பேருமே ஆண்கள். பேசிட்டு இருக்கும்போது ஏன் வேலுநாச்சியார் வரலையா என்று ஹைதர் அலி கேட்குறாரு. அதுக்கப்புறம் மெதுவாக ஒரு 2 அடி முன்னாடி தலைப்பாகையை கலட்டி விடும்போது தலைமுடி சரிஞ்சு விழும்போது தெரியுது ஆண் வேடமிட்டு வந்தது வேலுநாச்சியார் என்று. வேலுநாச்சியார் ஹைதர் அலியோட பேசும்போது அவருடைய தாய்மொழி உறுதியில் பேசுகிறாங்க. அந்த தாய்மொழியை, தன் தாய்மொழியை ஒரு தமிழ் மகள் இவ்வளவு அழகாக பேசுகிறாள் என்று கண் கலங்கி, நீ என் மகள், நீ என் மகள், உனக்கு என்ன உதவி வேணாலும் நான் செய்வேன், என் அரண்மனையில் எங்கு வேணாலும் தங்கியிரு, உனக்கு நான் உதவுவேன் என்று சொல்லி 5000 படை வீரர்கள், குதிரைப்படை பீரங்கி படையில் 5000 படை வீரர்களை அனுப்பியதோடு பீரங்கி படையின் தளபதியாக நின்று நம் வீர மாதா வேலுநாச்சியாரின் கீழ் நீ சண்டை போட வேண்டும் என்று திப்பு சுல்தானை தன் மகனை அனுப்பியவர் ஹைதர் அலி. நல்லா கவனிச்சுக்கிறங்க. ஹைதர் அலியும் திப்பு சுல்தான் இல்லைன்னா எங்கள் பாட்டி வேலுநாச்சியார், நம்ம பாட்டி வேலுநாச்சியாருக்கு வெற்றி இல்லை, மகுடம் இல்லை. அதே தான் தீரன் சின்னமலைக்கு. தீரன் சின்னமலை சாதாரண குடிமகன். மைசூரை ஆண்டு கொண்டு வந்த திப்பு சுல்தான் வரியை வசூலிச்சுட்டு போறாருன்னு குறுக்க மதிச்சு சண்டை போடுறாரு. சிவகிரிக்கும் சங்ககிரிக்கும் சின்ன மலைன்னு போய் சொல்கிறா அப்படின்னு பறிச்சுக்கிறார், அந்த கப்பத்தை பறிச்சுக்கிறார்.
அப்படி யாரா ஒரு வீரன் இப்படி பரிஷ்டானா அவனை தூக்கிட்டு வர சொல்லி பேசுனா அப்போ திப்பு சுல்தானை எதிர்க்கிறாரு. ஆனால் வெள்ளைக்காரன் ஒரு பொது எதிரி வருகிற போது திப்புவின் படையில் சேர்ந்து நம் வெள்ளைக்காரனை எதிர்ப்பது தவறில்லை என்று திப்பு சுல்தான் படையில் போய் தளபதியாக சேர்றார் தீரன் சின்னமலை. அப்போ தீரன் சின்னமலையை இன்னைக்கு ஓடாநிலையை தலைமையிடமாக வச்சு ஒரு அதிகாரத்தை ஆளுகிற உயரத்தில் வைத்தார், மன்னராக வச்சு அழகு பார்த்த பெருமை திப்பு சுல்தானுக்கு உண்டு. தமிழர் இன வரலாற்றில் திப்பு சுல்தான் வீர வரலாற்றில் திப்பு சுல்தானை கழிச்சுட்டு ஒன்றும் கிடையாது. மான தமிழ் மறவர்கள் நன்றியோடு ஒரு பெருந்தகையை நினைத்து பார்க்கணும்னா தீரன் திப்பு சுல்தான் அவர்கள் தான் நம்ம நினைச்சு பார்க்கணும். மாமன்னர் திப்பு சுல்தானை. அதுவும் தமிழ் அறிவியலின் பெருமைமிகு அடையாளமாக இருக்கிற நம்ம ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொல்றாங்க, வெள்ளக்காரன் பீரங்கி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி 70 ஆண்டுகளுக்கு முன்பே தீரன் மாவீரன் திப்பு சுல்தான் பீரங்கி வச்சிருந்தார்னு. இவன் அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு அதில் சில மாற்றங்களை செய்து தானே கண்டுபிடித்தது போல அந்த வெடிகணையை பீரங்கி வெளியிட்டாங்கிறது. இன்னைக்கு பார்த்தா அவர் இந்த நாட்டின் தேச துரோகியாக இருக்காரு. அவருக்கு இந்த நாட்டு விடுதலைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கு. அன்பிற்குரிய மக்கள் ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும், மொழியை சாக கொடுத்தவன், எந்த தேசிய நிலப்பரப்பையும் தனதாக்க இல்லாதவன், நாடற்றவன், இந்த நாடை தனதாக்கி கொள்ள நடத்துகிற போராட்டம் தான் இப்போது நடந்து கொண்டிருக்குது. இந்த நுட்ப அரசியலை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். இந்தியாவின் பெருமைன்னு பேசுகிறேன். இந்தியாவின் பெருமை என்பது நாடு விடுதலை அடைஞ்சிட்டது. முதல் பிரதமராக பதவியேற்ற ஜவஹர்லால் நேரு அவர்கள் தன் முதல் உரையில் உலகத்தில் எந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறதோ, எந்த ஒரு இனம் அடிமைப்பட்டு கிடக்கிறதோ, அதன் உரிமைக்காக விடுதலைக்காக எந்த ஒரு இயக்கம் போராடுகிறதோ அதை இந்திய நாடு எப்போதும் ஆதரிக்கும் என்று பிரகடனப்படுத்துகிறது. அது இந்தியாவின் பெருமை. அன்னை இந்திரா காந்தி அவர்கள் கடைசி மனிதன் விடுதலை பெறுகிற வரை சுதந்திர போராட்டம் இருக்கும், அதற்கு எப்போதும் இந்தியா துணை இருக்கும் என்று பேசுறாங்க. இதெல்லாம் பெருமை. இந்த அடிப்படையில் தான் அன்னைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற தேசிய இனங்கள், உரிமைக்காக நிற்கிற தேசிய இனங்களின் பக்கத்தில் இந்தியா நின்றது. அதில் தான் பங்களாதேஷ் விடுதலைக்கு இந்தியா நின்றது, பாலஸ்தீன விடுதலையை ஆதரித்து நின்றது. அப்படித்தான் இந்திரா காந்தி அம்மையார் ஈழ விடுதலையை கூட ஆதரித்தார்கள். ஆனால் இன்றைக்கு பாதிப்புக்கு ஆளாகிற மக்களின் பக்கம் நிற்காமல் எவன் பாதிக்கிறானோ, பாதிப்புக்கு ஆளாக்குகிறானோ அவன் பக்கத்தில் இந்திய பெருநாடு நின்று கொண்டிருக்கு. இது பெருமையா சிறுமையா என்பதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு இஸ்ரேலின் பக்கம் நிற்குது இந்தியா, பாலஸ்தீனத்தின் பக்கம் இல்லை. இன்னைக்கு தமிழின மக்களை அழித்து ஒழிக்கிற சிங்கள பேரினவாத அரசின் பக்கத்தில் நிற்குது. மத தீவிரவாத நாடு இலங்கை. சிங்கள பௌத்தன் தவிர எவனும் அந்த நாட்டின் அதிபராக முடியாது. அப்படின்னா அது என்ன ஜனநாயக நாடா? அது ஒரு மத தீவிரவாத நாடு. அது பெருமைக்குரிய ஜனநாயக நாடு போல பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு இன்னைக்கு பாருங்க எப்படி கொண்டு வந்துட்டான். ஒரே தேர்வு, நீட்டு பெருசா நீட்டிட்டான். இருக்கிறவன் நீட் இடத்தெல்லாம் கையெழுத்த போட்டு நீட்டிட்டான். கதை முடிஞ்சிச்சுது. இப்போ நம்மளை போல ஒரு ஆள்னா அங்கிட்டு போய் நீட்டுப்பா, பாப்பா பாப்பா நான் சொல்கிறேன், எல்லாம் சிரிக்கிறான். அதான் ஒருத்தன் சொன்னான், ஏண்டா மெர்சலில் 4 வசனத்துக்கே இப்படி பயப்படலடா, அவன் தமிழன் ஆளப்போகிறான் தமிழன் ஒரு பாட்டுக்கே இவ்வளோ பதறியல, ஒருவேளை நாங்கள் வந்துட்டா என்ன பாடுறா படுவீங்க நீங்கள்? என்ன எப்படி எப்படி இருக்கு எப்படி இருக்கு? பாட்டுக்கே மெர்சல் ஆயிட்டாங்க, 4 காட்சிக்கே மெர்சல் ஆயிட்டாங்க அவங்க. எப்படி இருக்கு பாருங்க. இப்போ நீட்டு கொண்டாந்து நீட்டு, என் மக்களின் காசில் என் மக்கள் படித்து மருத்துவராகிறதுக்காக நான் 25 கல்லூரியை கட்டமைச்சிருக்கேன். என் பிள்ளையை படிக்க முடியாதது இருக்குது பாருங்க, என் பிள்ளையை படிக்க முடியாதது. அப்படி ஒரு கல்லூரியே வேணாம்னு பெரிய பூட்டு. அவன் நீட்டும்பான், நான் போட்டேன் பாரு ஒரு பூட்டும்பேன், மூடிடுவேன் கல்லூரியை. அது எப்படிங்க முடியும்? அந்த சிஎம்சி கல்லூரி மூடிட்டான் வேலூரில். என்னைக்கு நீ நீட் இல்லை நீ தூக்குறியோ அன்னைக்கு பூட்டை திறந்து படிக்க வைப்பேன்.
எப்படி இருக்கு? மாநில உரிமைகளை பறித்துக் கொள்கிறது. இது பன்முகத்தன்மையை பாதிக்குது. ஒரு தேசிய இனங்களினுடைய உரிமையை சிதைக்குது, பறிக்குது. இன்னைக்கு காலையில் வேளாண் துறை விவசாயிகள் அது விவசாயத்தையும் எடுத்துக்கிறதான். என்ன வச்சிருக்காங்க விவசாயம் செய்யறதுக்கு? இந்திய நெல் ஆராய்ச்சி நிறுவனத்துடைய தலைவர் ராத்தேலால் ரிச்சாரியா 22,972 நெல் வகைகளை, பாரம்பரிய நெல் வகைகளை பாதுகாத்து வைக்கிறது. இதை பாதுகாத்து வச்சதுனாலேயே அவர் தலைமை பதவியை நீக்கப்படுறார். அவர் யார்கிட்ட கேட்காம 2003 மொத்த நெல் வகைகளையும் தூக்கி சின்சாண்டோ நிறுவனத்தில் கொடுத்துட்டான். இவன் விவசாயத்தை பாதுகாக்க போறானா? எதுக்கு? கோமணம் கட்டிக்கிட்டு மானத்தோடு அலையிறாங்க, அதையும் உருவிட்டு விடும் தான் இங்கே கொண்டு வச்சிருக்கான். என்ன இருக்கு? கல்வி போயிருச்சு, மருத்துவம் போயிருச்சு, வரி போயிருச்சு. சொல்லும்போது என்ன? ஒரே வரி. ஒரே வரி கிடையாது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரி. இங்க பாருங்க, கண் பார்வையற்றவர்கள் எழுதி படிக்கிற, பார்வையற்றவர்கள் எழுதி படிக்கிற தாளுக்கு 5 விழுக்காடு வரி. கேட்கும் திறனற்றவர்கள் அந்த கேட்கிற கருவி இருக்கு பாருங்க, அந்த கருவிக்கு 12 விழுக்காடு வரி. எப்படி இருக்கு பாருங்க. மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்துகிற சர்க்கரை வண்டிக்கு 15 விழுக்காடு வரி. இது எங்க இந்த கொடுமை, இந்த பாவமே இவங்களை கொண்டு வரும். எங்க போய் இருக்கு பாருங்க. என்னுடைய வரியை நீ எடுத்துக்கிற, என்னுடைய கல்வியை நீ எடுத்துக்கிற, என்னுடைய மருத்துவத்தை நீ எடுத்துக்கிற. இப்போ நான் என்ன வேலை? எனக்கு என்ன வேலை? எனக்கு இல்லை ஓபிஎஸ் இபிஎஸ் மாதிரி மேஸ்திரி வேலை பார்க்குறதா? எனக்கு என்ன வேலை? எங்கே உன் தேசத்தின் பன்முகத்தன்மை? எங்க இந்தியா எதை நோக்கி நகருதுன்னா, ஒற்றை கட்சி ஆட்சி முறை, சர்வாதிகார ஆட்சி முறையை நோக்கி நகருது. இந்தியா ஏற்றுக்கொண்டிருக்கிற அரசியல் சாசனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற கூட்டாட்சி தத்துவத்தை கொலை செய்யுது. இங்கே பேரறிஞர் அண்ணா போன்ற பெருந்தகையில் என்ன முழக்கத்தை முன்வைத்தார்கள்? மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி. அது நிறைவேறிருக்கா? என்னைக்கு மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி மலர்கிறதோ அன்னைக்கு தான் இந்தியா ஒரே நாடாக உருப்படியா இருக்கும், இறையாண்மை கொண்ட நாடாக என்றைக்கு இருக்கும். அது இல்லைன்னா பிரச்சனை. இதை தகர்க்கிறவன் தான் பிரச்சனை, அவன் தான் காரணம். இது நுட்பமாக விளங்கிக்கணும். இந்தியாவில் இதுவரை கூட்டணி ஆட்சி நடந்திருக்கே ஒழிய கூட்டாட்சி நடக்கல. இப்ப நாம் என்ன சொல்றோம்? 31 மாநிலம், ஒவ்வொரு மாநிலத்திற்கும் 5 ஆண்டுகள் இந்தியாவை ஆளுகிற உரிமை சுழற்சி முறையில். இப்போ நாம் என்ன சொல்கிறோம்? கன்னடர் ஆண்டுட்டாருப்பா, கன்னடர் தேவேகவுட ஆண்டுட்டாருப்பா, தெலுங்கர் நரசிம்மராவுக்கு கொடுத்துட்டேப்பா, அப்புறம் யாருப்பா இந்த பாருப்பா கடைகோடியில் நாங்கள் கேரளாவில் மலையாளி கிடக்கிறோம், இங்கே தமிழங்க கிடக்கிறோம், ஒருத்தனுக்கு வாய்ப்பு இல்லை, அவனுக்கு ஒரு 5 ஆண்டு கொடுப்பான் என் பங்காளிக்கு, அப்புறம் எனக்கு ஒரு 5 ஆண்டு கொடு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 5 ஆண்டு கொடு, கூட்டாட்சி தானா மலரும், மாநிலத்தில் தன்னாட்சி வந்துடும். நான் இல்லாமல் நீ வாழவும் முடியாது, நீ இல்லாமல் நான் வாழவும் முடியாது, எல்லாருக்கான உரிமை சரியாக வந்துடும். இதை என்னைக்கு உருவாக்க முடியும்னா, ஒற்றை கட்சி ஆட்சி முறையை நம்ம ஒழிக்கணும். காங்கிரஸை ஆள்வது, பாரதிய ஜனதாவை ஆள்வது என்பதை ஒழிக்கணும். நம்ம என்ன கேட்கிறோம்? அதிகாரம் ஒரு இடத்தில் குவிவதை நாங்க ஏற்கல, எதிர்க்கிறோம். அதிகாரத்தை பரவலாக்கு, நிர்வாகத்தை பரவலாக்கு. இப்ப மெர்சல்ல என்ன எழுதிட்டாங்க, என்ன படத்துல வந்துருச்சுங்கிறாங்க? சிங்கப்பூர்ல 7 விழுக்காடு ஜிஎஸ்டி, ஆனால் கல்வி மருத்துவத்தை இலவசமா கொடுக்குது, நீ ஏன் கொடுக்கல? இது நான் பேசினதுதான். அது யாருக்கு முன்னாடி? எச் ராஜா அவர்களுக்கு முன்னாடியே தான் பேசினேன். அதை எடுத்து போட்டான். இல்லை சிங்கப்பூரில் போய் வா வா போய் அப்ப வா பாப்போம், 2 பேரும் சிங்கப்பூர் போமா? உங்களை விடுவான், பாஸ்போர்ட் இருக்கு, எனக்கு பறிச்சு வச்சுக்கிட்டான், தரமாட்டான். அவன் தன் நாட்டு குடிமக்களுக்கு கல்வி மருத்துவத்தை கொடுக்குறான். கல்வியில் முதலிடத்தில் தென்கொரியா, 2வது இடத்தில் ஜப்பான், 3வது இடத்தில் சிங்கப்பூர், 4வது இடத்தில் ஹாங்காங், 5வது இடத்தில் பின்லாந்து. இத்தனையுண்டு நாடு. சென்னையில் பாதி கல்வியில் 3வது இடத்துல இருக்கான். கல்வியை மக்களுக்கு இலவசமாக கொடுக்குறான், மருத்துவத்தை கொடுக்குறான். அதுக்கு சம்பளத்தில் ஊதியத்தில் ஒரு தொகை, ஒரு விழுக்காட்டு தொகையை எடுத்துக்கிறான். நீனும் தான் எடுத்துக்கிற, கொடுத்தியாங்கிறதான் கேள்வி. அதான கேள்வி. சரி விடு, இந்தியா ஒரு சின்ன, சிங்கப்பூர் சின்ன நாடு கொடுத்துருச்சு, கனடா சின்ன நாடு, அவன் 5 விழுக்காடு தான் வரி, அவன் ஜிஎஸ்டி 5. ஆனால் மாகாணங்கள், அந்தந்த மாகாணங்கள் 7 விழுக்காடு வரியை விதிச்சுக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் கல்வி மருத்துவம் இலவசம் கனடா கொடுக்குது. இதுக்கு என்ன பதில் சொல்ற? கொடுக்குதா இல்லையா?
பிரிட்டன் கொடுக்குது. அது இந்தியா அளவுக்கு பெரிய நாடு இல்லை சொல்லுவாங்க. பெரிய நாடு நம்ம எப்படி கொடுக்க முடியும்? இங்கிலாந்து கொடுக்குது, கல்வி மருத்துவத்தை இலவசமாக கொடுக்குது. சரி, இந்தியா மிகப்பெரிய நாடு, கொடுக்க முடியல. அதிக மக்கள் தொகை 130 கோடி கொடுக்க முடியல. ஆனால் 150 கோடி மக்கள் தொகை கொண்டிருக்க சீனா எப்படி கொடுக்குது? இதுக்கு என்ன பதில் இருக்கு? என்ன பதில் இருக்கு? பெரிய நாடு கொடுக்க முடியலனா கல்வி மருத்துவத்தை குடிநீரை தன் மக்களுக்கு தரமாக இலவசமாக சரியாக சமமாக கொடுக்க முடியாத நாடு எதுக்காக பெரிய நாடா இருக்கணும்? என்ன பதில் இருக்கு? என்ன இந்தியா பெருநாடு பெரிய நாடு? பெரிய நாடா இருக்க வேண்டாம். தமிழ்நாடு இருக்குது, மராட்டியம் இருக்குது, பீகார் இருக்குது, பஞ்சாப் இருக்குது, கேரளா இருக்குது, ஆந்திரா இருக்குது, கர்நாடகா இருக்குது. அதான சொல்றோம். அவன் அவனிடத்தில் அவன் கல்வி, அவனுடைய மருத்துவம், அவனுடைய வேறு எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடு. என் வீட்டில் என் பிள்ளைய நான் நல்லா படிக்க வச்சுக்கிறேன், வைத்தியம் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். அவன் வீட்டில் அவன் பார்க்கட்டும், நாடு சரியாயிரும், வளர்ந்துரும். இதுதானே சொல்றோம். நாட்டின் வளர்ச்சிக்கு, நிர்வாக வசதிக்கு அதிகாரத்தை, நிர்வாகத்தை, நிதியை சரியாக சமமாக பகிர்ந்தளிங்கிறான். இதான் மாநில தன்னாட்சி. நீ இது எல்லாத்தையும் எனக்கே 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 என்னத்தை கொடுத்துருங்க. நீ என்ன ஒருத்தன் உலக வல்லாதிக்கத்தை நிமிது அமெரிக்கா ஒபாமா வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரை ஒரே கூட் சூட்டில் இருக்கான். ஒரே கோட் சூட்டு. பிச்சைக்கார நாடு. 20 கோடி மக்கள் இரவு உணவு இல்லாமல் படுக்க போகிற நாட்டின் தலைவர் காலையில் ஒரு கோட்டு, மதியம் ஒரு கோட்டு, ராத்திரி ஒரு மாட்டு. என்னது என்னது? அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாரு, வந்த காலத்தில் 100 கோடிக்கு உடை மட்டுமே போட்டு கழட்டிட்டாடுறாங்க. காந்தி ஒரு கோமணம் கட்டிட்டு கதராடையில் உட்காந்துட்டு ராட்டை ஓட்டினாரு. சரி, கோட் சூட்டு போட்டு மேல் கோட்டு போட்டு ராட்டை சுத்தினா நல்லாவா இருக்கு? நல்லாவா இருக்கு? நல்லாவா இருக்கு? எப்படி இருக்கு? ஐயோ, ஒரு கொடுமை, கொடுமையே பெரிய கொடுமை நடக்குது. இதை கேட்டீங்கன்னு வச்சுங்க, தேச துரோகி, சமூக விரோதி. எதுதாண்டா உங்க சமூகம்? எதாண்டா உங்க தேசம்? அதுக்கு பதிலே கிடையாது. அப்ப என்ன சொல்ற? இவ்வளவு 31 மாநிலங்கள் பிரித்தது எதுக்கு? நிர்வாக வசதிக்கு, வளர்ச்சிக்கு. அப்ப பகிர்ந்தளி, அதிகாரத்தை பரவலாக்கு, வேண்டிய நிதியை கொடு, நிர்வாகத்தை அவனவனுக்கு கொடு. அதை விட்டு எல்லாத்தையும் எனக்கு கொடு எனக்கு கொடுன்னா அப்புறம் என்னத்தை கொடுக்குறது? ஏன் நீ சொல்ற மொத்த ஓட்டை நீ உட்காந்து போட்டு போயேன். இதெல்லாம் இப்போ என்னதுன்னா, பிரதமர் எதையும் செய்வார். கேள்வி கேட்க நீங்க யார்? பிரதமருக்கு அவரை சந்திக்க வேண்டும், இவருக்கு சந்திக்க வேண்டும் என்று சொல்வதற்கு நீங்கள் யார்? பிரதமரை கேள்வி கேட்க நீங்கள் யார்? நாங்கள் ஒன்றும் கேள்வி கேட்கல. எங்ககிட்ட ஓட்ட கேட்க நீங்க யார்? ஒரே கேள்வி. இதை ஒழிக்கணும். இந்தியாவின் பன்முகத்தன்மை வாழணும்னா இதை ஒழிக்கணும். இப்போ நவோதயா பள்ளி, சிபிஎஸ்சி பாடத்திட்டம், மத்திய அரசு பாடத்திட்டம். இதில் என்ன நம்ம கேட்குறோம்னா, அறிவியலை ஒன்றா வைப்போம், கணிதத்தை ஒன்றா வைப்போம். இந்தியா முழுமைக்கும் ஒரே பாடத்திட்டமாக இருக்கட்டும். ஆனால் வரலாறு, என்ன வரலாறை நாம் படிக்கணும். புவியியல் என் நாட்டினுடைய புவியியலை நாம் படிக்கணும். அதான் முக்கியம். என் வரலாறு எனக்கு கற்பிக்கப்படல. சான்சி ராணியை படிக்கிறேன், வேலுநாச்சியாரை படிக்கல, வல்லபாய் பட்டேலை படிக்கிறேன், வஉசியை படிக்கல. அதான் அங்கே இருக்கிற பிரச்சனை. இப்போ நவோதயா பள்ளியை கொண்டு வரேன். அது உடனே சொல்றது, ஏழை மக்கள் கல்வி பெறுவதை தடுக்கிறார்கள். எவ்வளவு ஏழைகள் மேலே இறக்கம்? மீனவ ஏழை மேலே இறக்கம் காட்டியாச்சு, நெசவாளி ஏழை மேலே இறக்கம் காட்டியாச்சு, விவசாய வேளாண்குடி மக்கள் ஏழைகள் மேலே இறக்கம் காட்டியாச்சு. இப்போதான் ஏழை குழந்தைகள் மேலே இறக்கம் காட்டி வரான் நவோதயா பள்ளி. ஒரு கொடுமை தெரியுமா? இந்தியாவிலே அதிகமாக நவோதயா பள்ளிகள் இருக்கிற மாநிலம் உத்தரப்பிரதேசம். இந்தியாவிலே மொத்த மாநிலம் 31 தான். அதில் 30வது இடத்துல இருக்கு கல்வியின் தரத்தில் உத்தரப்பிரதேசம். இது நவோதயா பள்ளியின் லட்சணம். இந்த பற்றாக்குறைக்கு எங்களை வந்து எங்ககிட்ட வேற இதெல்லாம் படிங்க, நவோதயாவில் படிங்க. கால கொடுமை. இந்தி படி. இவன் தம்பி நவாஸ் கூட இந்தி படித்தா வேலை கிடைக்கும். எங்கே கிடைக்கும்? தமிழ்நாட்டில் தான் கிடைக்குது. இந்திங்கிறான். முகலாய மன்னர்கள் இந்த நாட்டை ஆள்கிற போது அவர்களுடைய தாய்மொழி பாரசீக மொழி ஆட்சி மொழியாக இருந்தது.
பிறகு பாரசீக மொழியோடு சமஸ்கிருத மொழி கலந்து குறைந்த அளவில் பாரசீக மொழியும் அதிக அளவில் சமஸ்கிருத மொழியும் கலந்து உருவான மொழி இந்தி. இந்தியின் தாய்மொழியே பாரசீக மொழி, முகலாயர்களுடைய தாய்மொழி. நீ என்ன இந்தி இந்தின்னு வச்சுக்கிற? இந்தியாவில் இருக்கிற மொழிகளிலேயே மிக பின்னாடி வந்த மொழி இந்தி. இந்தியாவில் இருக்கிற மொழிகளிலேயே மிக மிக முன்னாடி வந்த மொழி, மூத்த மொழி தமிழ். இதை நம்ம சொல்ல போனால் அது பிரிவினவாதம் என்பது, இனவாதம் என்பது. இதை இங்கே இருக்கிற யதார்த்த சூழல்களை நண்பிற்குரியவர்கள், என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். எதை நோக்கி இவன் நகர்த்துறான்ட்டு. இப்போ பண மதிப்பிழப்பு நம்ம சொன்னோம். இப்போ படத்தில் நீங்கள் நான் தெருவாக பேசி வந்தேன், அதை மெர்சல் படத்தில் வந்துருச்சுங்கிறாங்க. இங்கே பாருங்க, பணம் மதிப்பிழப்பு, அதனால் கருப்பு பணம் ஒளின்னா ஒளியில் வர்த்தகர் முடிஞ்சிட்டா, மக்கள் ஒளிஞ்சிட்டான். வரி, உலக வங்கி ஒரு அறிக்கை வெளியிடுது. உலக வங்கி இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி 7 விழுக்காடாக குறைந்ததற்கு காரணம் பணம் மதிப்பிழப்பும் இந்த வரி விதிப்பும். இதுக்கு என்ன பதில் இருக்கு? சரா நாங்கள் சொல்லிட்டோம், விட்டுட்டேன், திட்டுறீங்க. படத்தில் ஒரு வசனம் வந்துருச்சு, திட்டுறீங்க, நீக்க சொல்றீங்க. உலக வங்கிகிட்ட சொல்ல வேண்டியதானே? இந்த வர்த்தக சங்கத்தின் தலைவர் விக்ரமராஜா, இந்த வரி விதிப்பினால் எப்போதும் தீபாவளிக்கு 100 விழுக்காடு பட்டாசு விற்கும், இன்று 60 விழுக்காடு இழப்பு ஏற்பட்டு 40 விழுக்காடு தான் வியாபாரமாயிருக்குங்கிறாரு. அவர்கிட்ட ஒரு தடவை பேச வேண்டியதானே? பேச வேண்டியதானே? என்ன உங்க திட்டம்? என்ன திட்டம்? இப்ப சௌபாக்கிய யோஜனா, அதுக்கெல்லாம் அர்த்தம் என்னன்னு என்கிட்ட கேட்கக்கூடாது. அவர் மோடிக்கும் புரியாது. பாருங்க, அவர் ஒரு திட்டம் வச்சிருக்காரு. தொடா தொடா நகிகே, படா படா ஹே. கொஞ்ச பேரை கொண்டு பயன் இல்லை, மொத்த பேரையும் கொண்டுறணும். அதுதான் அவங்க கொள்கை தத்துவம். பண மதிப்பிழப்பு வந்தோடனே 50 நாள் பொறுங்க, நாடே எங்கேயோ போகுதுன்னாங்க. கடைசியாக உண்மையிலே எங்கேயோ போயிடுச்சு. வளரும் நாடுகள் பட்டியலிருந்து தூக்கி விட்டேன். எப்படி இருக்கு பாருங்க. அவன் வந்து வரி விதிப்பு இப்போ என்ன சொல்றாருன்னா, 2018 எல்லா வீடுகளுக்கும், ஏழைகளுக்கு, ஏழை வீடுகளுக்கு மின்சாரம் எவ்வளவு நீங்க கட்டணும்? 500 ரூபாய். அந்த 500 ரூபாயை நீங்க வந்து ஒரே தவணையில் கட்ட வேண்டியதில்லை, 5 தவணையில் கட்டலாம். ஏன்? 5 தவணையில் தான் கட்ட முடியும். ஏன்? அவ்வளவு பிச்சைக்காரனா இருக்கான். 500 ரூபாயை கூட ஒரே நேரத்தில் கட்ட முடியல, 2 தவணையா கட்ட முடியல, 4 தவணையா கட்ட முடியல, 5 தவணையா கட்ட வேண்டியது இருக்கு. இன்னைக்கு ஒரிசால நேற்று செய்தியில் பார்க்குறேன், 7 கிலோமீட்டரு வயது முடியாத தாயை தூக்கிட்டு, இந்த பாருங்க, ஊஞ்சல் மாதிரி கட்டி தூக்கிட்டு போகிறான். ஆம்புலன்ஸ் வரல, அவசர ஊர்தி வரல, சாலை வசதி இல்லை. அந்த கிராமத்தில் இருந்து ஒருத்தன் ரொக்கமில்லா பரிவர்த்தனைக்கு எப்படி வருவான்? மின்னணு பரிமாற்றத்துக்கு எப்படி வருவான்? அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு இளைஞன் எப்படா நீட்டு தேர்வுக்கு தயாராகி வருவான்னா பதில் இல்லை. எப்படி வருவான்? நீ மின்சாரமே 2018 தான் தரப்போற. மின்சாரமே போய் சேராத கிராமங்கள் பல ஆயிரம். அவரே சொல்றாரு, விடுதலை பெற்ற 70 ஆண்டு கால இந்தியாவில் மின்சாரமே போய் சேராத பல ஆயிரக்கணக்கான கிராமங்கள் இருக்குதுன்னு அவரே சொல்றாரு. மின்சாரமே போய் சேராத கிராமத்தில் வாழ்கிற மக்கள் எப்படி மின்னணு பரிமாற்றத்திற்கு வருவான்? எப்படி நீட்டு தேர்வுக்கு தயாராகி வருவான்? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? இல்லை. இது இந்த கேள்வியை கேட்டின்னு வச்சுக்க, இப்போ அடுத்த நாடுகிற படத்தில் இது கேட்பேன். மெர்சல்ல கொஞ்சம் கேட்டாங்க, கொஞ்சம் இதே தான் பஞ்சாயத்து. பதில் இல்லைன்னா திட்டுறது. அவன் அந்த சாதிக்காரன், இந்த மதத்துக்காரன், நொந்த மதத்துக்காரன். ஏய், இங்கே என்னடா தண்ணி இல்லாமல் போச்சு? இஸ்லாமிய தாய்க்கு கிடச்சிச்சு, இந்து தாய்க்கு தண்ணி இல்லை. கிறிஸ்தவ தாய்க்கு சோறு கிடச்சிது, இஸ்லாமிய தாய்க்கு சோறு கிடைக்கல. எல்லாத்தாவும் தான்டா குடத்தை தூக்கிட்டு ஓடினாங்க. அடிப்படையே தகர்ந்து போச்சு. இங்கே எங்கே இருக்குது? என்ன இருக்குது? இங்கே பேசுகிறேன். என் தம்பி ஜானவாசலாம் சொன்னான் பாருங்க, எங்கள் அண்ணன் ஜவஹர்லால்லாம். நான்லாம் வந்து படிக்கிறான் பேசுகிறான் அப்படின்னா காரணம் யார்?
இஸ்லாமிய பெருமக்கள், அதுவும் என் தாத்தா காகிதம் இல்லத்தினுடைய கருணையால் பள்ளிக்கூடங்களை திறக்க வச்சார். புதூரில் காட்சி கேட்க இப்ராஹிம் அலி பள்ளிக்கூடம் இல்லைன்னா நான் உயர்நிலை பள்ளி முடிச்சிருக்க முடியாது. இளையாங்குடியில் ஜாகிர் ஹுசேன் கல்லூரி இல்லைன்னா நான் பொருளாதாரம் படித்து வெளியில் வந்திருக்க முடியாது. அதுலேயும் அங்கே பாருங்க 300 ரூபா தான் கட்டணும், 300 ரூபா. அது கட்டக்கூட எங்கள் அப்பாட்ட காசில் நாங்கள் விவசாயம். அந்த நேரம் தன் சட்டப்பையிலேருந்து எங்கள் ஐயா என்னுடைய பொருளாதார ஆசிரியர் சிக்கந்தர், அவர் என்ன புத்தகம் அங்கே காசு இல்லை, இதே இந்த போய் வாங்கிட்டு வா, புத்தகம் காசு கொடுத்து கல்லூரிக்கு பணம் கட்டி படிக்க வச்சவர். அந்த நன்றியும் விசுவாசம் தான் இவ்வளோ உரிமையோடும் உணர்வோடு கத்த வைக்குது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். உன்னை புரிஞ்சு கொள்ளணும். எங்கள் அண்ணன் தெகலான் பார்கவி கூட சொன்னாங்க, நீங்கள் எதுக்கிறதாலும் இங்கே இருக்கிறதுக்கு என்னென்னா அந்த ஈழத்தில் நடந்த அந்த காட்டாங்குடியில் நடந்த அந்த படுகொலையே சொல்கிறது. அது ஒரு வரலாற்றில் பெரும் பிழை. அதுக்கு என் தலைவர் வருத்தம் தெரிவிச்சிட்டாரு, அண்ணன் ஆண்டன் பாலசிங்கம் வருத்தம் தெரிவிச்சிட்டாரு. அடுத்த தலைமுறையில் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக நிற்கிற பிரபாகரனின், உண்மையிலேயே பிரபாகரனை உயிராக நேச்சு நிற்கிற அவன் தம்பி நான் பொதுவெளியில் மன்னிப்பு கேட்டேன், ராமேஸ்வரத்தில் வருத்தம் தெரிவிச்சிட்டேன். நான் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்கிறேனே, என் தலைவரோ அல்லது விடுதலை புலிகள் இயக்கமோ இஸ்லாமிய மக்களுக்கு எதிரானது என்று இருந்திருந்தால் சத்தியமாக நான் என் தாய் மேல ஆணையாக அந்த இயக்கத்தை ஆதரிச்சிருக்க மாட்டேன். அவர் எதிரானவர் அல்ல. இம்ரான் பாண்டியன் படை அணி என்று ஒரு அணியை வச்சிருந்தாரு தன் படையில். அது ஒரு விபத்து, அது ஒரு கொடிய விபத்து. வரலாற்றில் அது ஒரு வடு. அதையே நினைத்து கொண்டு எதிர்காலத்தில் வருகிற நம்மை நோக்கி, நம் இனத்தை நோக்கி வருகிற பேராபத்தை எதிர்ப்பதற்கு வலிமையற்று சிதந்து விடக்கூடாது என்பதற்காக தான் இவ்வளவு வருத்தத்தோடு பதிவு பண்ணுறோம். அதை விடுங்க, அது தவறு. அதை மறப்போம், கடப்போம், இணைவோம், வெல்வோம். அதான் இப்போ தேவைப்படுது. நான் ஒன்று தான் சொல்லுவேன், அவர் பிஜேபிக்கு எதிராக இருப்பார், அவர் கூட போகிறது. இவர், நான் யாரையும் நம்பில்லை, நான் என்னை நம்பி தான் நிற்கிறேன். ஒன்றும் நீங்கள் கவனிச்சுக்கணும். யாரும் யாரோடும் சமரசம் செய்வார்கள். நான் என் தாய் மீது, என் தமிழ் மீது, என் தலைவின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், கடைசி வரை உறுதியாக நின்று பாரதிய ஜனதாவை இறுதி மூச்சு இருக்கிறவ எடுத்து ஒழிப்பேன். நீங்கள் இந்த அவனுக்கு எனக்கு நீங்கள் எல்லாரும் தனித்தனியாக நிற்கிறது பாரதிய ஜனதாவுக்கு வலிமை சத்துறாதா? கல்யாணத்துக்கு கால் வேணால் பந்த கால் உண்டலாம், கருமாதிக்கு வேணால் இந்த காவணம் போட கால் உண்டலாமே ஒழிய ஒரு காலத்தையும் பாரதிய ஜனதா இங்கே வெல்வதோ வளர்வதோ வாய்ப்பு இல்லை. ஒன்று நீங்கள் கவனிச்சுக்கிறீங்க, நான் வளர்றேன், நான் ஒரு எளிய மகன், எனக்கு ஒரு பெரிய பின்புலம் ஒன்றும் இல்லை. ஆனால் நான் வளர்றேன்னா காலத்தின் தேவை இருக்குது. என் மொழி அழியுது, என் இனம் அழியுது, என் உரிமை பறி போகுது, என் நிலம் பாழாகுது, என் நீர்வளம் உறிஞ்சப்படுகிறது, எல்லாம் பறிக்கப்படுகிற போது இந்த தேசியனத்திற்கென்று உரிமையை மீட்க, மக்களை காக்க ஒரு அரசியல் தேவைப்படுது. அதனால நாங்கள் வளர்றோம். ஆனால் பாரதிய ஜனதா இந்த நிலத்திற்கு, தமிழ் இனத்திற்கு ஒரு இடத்திற்கு சொல்லு, இதுக்காக பாரதிய ஜனதா வேணும்னு சொல்லுவா. என்ன சொல்லுவ? நான் வந்தா கச்சத்தீவை மீட்பேன் சொல்லிடுற போறியா? நான் வந்தா அணு உலையை மூடிடுவேன் சொல்லிடுற போறியா? நான் வந்தால் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன்லாம் எடுக்க மாட்டேன் சொல்லுவியா? நான் வந்தால் காவிரி நதிநீர் உரிமையை பெற்றுக் கொடுப்பியா? காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காம கவுந்தடிச்சு படுத்து கிடக்குற நீ, என்னது எனக்கு செஞ்சு கொடுக்க போறியா? இல்லை தமிழ் ஆட்சி மொழி ஆயிருமா? தமிழ் அதிகார மொழி ஆயிருமா? பண்பாட்டு மொழி ஆயிருமா? பயன்பாட்டு மொழி ஆயிருமா? வழக்காட்டு மொழி ஆயிருமா? வழிபாட்டு மொழி ஆயிருமா? என்ன நடந்துரும் சொல்லுங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஒன்று இருக்குது. நீ இந்தின்னு கிந்திக்கிட்டு வருவா, நான் ஏறி மிதிச்சு கொண்டு போவேன். தான் நடக்க போகுது. ஒரு இடத்தில் கூட உனக்காக நிற்க மாட்டான். உன் வீட்டு இளவுக்கே அழாதவன் எதற்காக வருவான்? இதை நீ நல்லா யோசிச்சு பாரு. லட்சக்கணக்கான இடத்தில் உன் மக்கள் கொல்லப்பட்டான், உன் இன மக்கள். நீனும் நானும் பேசுகிற இந்த மொழியை பேசுகிற ஒரு குற்றத்திற்காக கொல்லப்பட்டான். அன்னைக்கு ஆட்சியிலிருந்து போரை நடத்தி கொண்டிருந்தது காங்கிரஸ். வலிமைமிக்க எதிர்கட்சியாக உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டு நம் சாவை சகித்து கொண்டிருந்த கட்சி பாரதிய ஜனதா. இங்க என்ன இருக்குது? 2G அலைக்கற்றுக்காக ஒரு மாசம் அந்த பாராளுமன்றத்தை நடத்த விடாம முடக்கி போட்ட அந்த பாரதிய ஜனதா, பக்கத்தில் ஒரு நாட்டில் ஒரு இன மக்கள் கொல்லப்படுறான், ஒரு சக மனித சாவு என்ற அடிப்படையில் கூட பேசி அதை தடுக்கல. அதுக்காக ஒரு உறுப்பினர் எந்திரிச்சு குரல் கொடுக்கல. நீ எப்படி நம்பி நிற்ப?
இந்து கோயில் இடிக்கப்பட்டுச்சு, இந்து கோயில் இடிக்கப்பட்டுச்சு, ஊன்னு பேசுறானே. அந்த மானம்பாடியில் நாகநாதர் சாமி நம்ம பாட்ட ராஜேந்திர சோழன் கட்டிய கோயிலை இடிச்சு தரமட்டமாக்கி போட்டிருக்கான், குட்டிச்சோரா பேத்து போட்டிருக்கான். ஒரு அமைப்பு போராடல. ஏன்? தமிழனின் வரலாற்று அடையாளம். அதை நீங்க கவனிச்சுக்கணும். சாலை விரிவாக்கத்துக்கு குறுக்க நிற்கிற ஒரு கோயில் இந்து கோயில்னு வச்சுக்க. அந்த சாலை விரிவாக்கத்துக்கு இடையூறா இருக்குது, அதை வேறு இடத்துல வைப்போம்னு சொன்னதுக்கு வழக்கு போட்டு தடுத்து நிறுத்துகிற அமைப்புகள் பாரதிய ஜனதா, RSS, இந்து முன்னணி, இந்த அமைப்புகள். ஆயிரக்கணக்கான தமிழர்கள் வழிபாட்டு நலங்கள். இவங்க சொல்ற போல இந்து வழிபாட்டு தலங்களை இடிச்சானே, ஈழத்துல ஒருத்தன் கூட இங்க குரல் கொடுக்கலையே, பேச மாட்டான். இவனுடைய பார்வையாவத்தான. ஈழத்துல அடிபடும் போது எப்படா தமிழர்களை அடிச்சா கேட்கல, சரி இந்துக்கள் அடிச்சா கேட்கல. இவங்க சொல்றாங்க இந்துக்கள் தான், ஏன் இந்துக்கள் அடிபடும் போது கேட்கல? ஆனா மலேசியாவில் தமிழர்கள் அடிபட்ட போது நாங்கள் தமிழர்களை அடிக்காதீர்கள் என்று போராடினோம். ஆனால் இங்க இருக்கிற இந்து அமைப்புகள் இந்துக்களை அடிக்காதீர்கள் என்று சொன்னார்கள். காரணம் என்ன? அடிக்கிற நாடு இஸ்லாமிய நாடு என்பதால் எதிர்த்தான். ஏன் சிங்களன் எதிர்க்கல? புத்திஸ்ட் ஆல்சோ இந்துங்கிற தத்துவத்தை ஏற்றுக்கிறான். பௌத்தனு இந்து தான், சிங்களன் இந்திய வம்சாவளியினர். அதை நாட்டின் மதிப்புமிக்க தலைவர் அத்வானி அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தில் எழுந்து பதிவு செய்கிறார். என்ன செய்கிறார்? தமிழர்கள் எப்போதும் ராவணனின் வம்சாவளியினர், சிங்களர்கள் ராமனின் வம்சாவளியினர், நாம் ராமனின் வம்சாவளியினர் பக்கத்திலே நிற்க வேண்டும் என்று பேசினார். பதிவு இருக்கு. எங்க போய் சொல்றது? இதெல்லாம் எதுக்கு வந்து நிப்பா? 20 பேர் ஆந்திர காட்டுக்குள்ள சுட்டு வீழ்த்தப்பட்ட போது ஒரு கண்டனம் நாட்டின் முதன்மை அமைச்சர், பிரதம அமைச்சர், பாரதிய ஜனதா செய்த போராட்டம், கொடுத்த அறிக்கை சொல்லு பாப்போம். கோதாவரி நதியில செத்து விழுந்த உடனே புனித நீர் வழிபாட்டுக்கு வந்தவன் செத்து விழுந்துட்டான், நெரிசலை சிக்கி. உடனே அரை மணி நேரத்தில் வருத்தம் தெரிவிக்கிறார் பிரதமர். வாரணாசியில் கோயில் வழிபாட்டுக்கு வந்தவன் இடிபாட்டில் சிக்கி செத்து போனான், உடனே வருத்தம் தெரிவிக்கிறார் பிரதமர். கேரளாவில் பட்டாசு வெடிப்பு கோயில் திருவிழாவில், அதில் ஏற்பட்ட விபத்தில் 100 பேர் காயம், சில பேர் மரணம். தனி வானூர்தியில் வந்து உலங்கூர்தியில் வந்து வானூர்தியில் வந்து வருத்தம் தெரிவிச்சுட்டு போறாரு பிரதமர். நூற்றுக்கணக்கான விவசாயி செத்தான், ஒரு வருத்தம் இல்லை. எப்படி இருக்கு பாருங்க. இங்க எங்க இருக்கு பன்முகத்தன்மை, எங்க இருக்கு பொது பார்வை? ஒரு இளவும் கிடையாது. அதுதான் இங்க ஒன்று எல்லாரும் சொல்லுவாங்க, பாரதிய ஜனதா தான் ஐயா அப்துல் கலாமை வந்து குடியரசுத் தலைவர் ஆகிடுச்சு. சும்மா வாங்கினா எதுக்காக? குஜராத்தில் கொன்று குவிச்ச கொடுமைக்கு, அந்த கலவரத்தில் அப்பாவி மக்களை கொன்று குவிச்சாங்க. கர்ப்பிணி பெண்களின் வயிற்றை கீறி அந்த குழந்தையை எடுத்து கீழே போட்டு பூட்ஸ் காலால் மிதிக்கிறது, நெருப்புல தூக்கி போட்டு கொள்றது. ஈழத்தில் எது நடந்ததோ அது அப்படியே குஜராத்தில் நடந்தது. இது உலக நாடுகள் இந்தியாவின் மீது இருந்த நன்மதிப்பை இழந்துருச்சு. அந்த அவப்பேரை துடைப்பதற்கு வழி தெரியல வாஜ்பாய் பிரதமர். அப்போது அந்த அமைச்சரவையில் பங்கேற்றிருந்த ஐயா சந்திரபாபு நாயுடு அவர்களும் ஐயா ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களும் கொடுத்த ஆலோசனை தான் இந்த கொடுமையை, இந்த துயரத்தை, இந்த அவப்பேரை துடைக்க இருக்கிற ஒரே வாய்ப்பு அப்துல் கலாமை நீ குடியரசுத் தலைவர் ஆக்குவதுதான் என்று சொல்றாங்க. அப்போ ஹைதராபாத்தில் அவர் வேலை செய்து பணி செய்துன்னு இருக்கார் ஐயா. அப்போ சந்திரபாபு நாயுடும் ராம்விலாஸ் பாஸ்வானும் முன்மொழிந்து அதை வாஜ்பாய் ஏற்றுக்கொண்டு அந்த அவப்பெயரை துடைப்பதற்கு ஐயா அப்துல் கலாமை குடியரசுத் தலைவர் ஆக்குனாங்க. நீ சும்மா அனுமதிப்படி இஸ்லாமிய மக்களுடைய அளப்பெரிய பிரிவத்தில் வந்து தண்ணி நினைக்கூடாது. இன்னைக்கு ராம்நாத் கோவிந்த் ஆக்கியிருக்குன்னா என்ன? மாட்டுக்கறி தின்ட்டான், மாட்டு உரிச்சிட்டான்ட்டு கட்டி வச்சு தோலை உரிச்சு அடிக்கும் போதெல்லாம் வராத பாசம். அதுவும் வெக்கம் இல்லாமல் சொல்கிறான், தலித்துக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு. ஏன் நாட்டின் குடிமகனுக்கு தாண்டா கொடுத்த? சரி, அவனை தலித்தாக்கு நான் அயோக்கிய பெயர்ற, அது யாரு? இந்த நாட்டின் குடிமகனுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல விளிம்பு நிலை மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா அது எவ்வளவு தவறானது? விளிம்பு நிலையில் அவனை தள்ளி கொண்டு வைத்தவன் எவன்? அதுக்கு யார்ட்ட பதில் இருக்கு? நிறைய இருக்கு. தென்னான் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கான். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் ஒன்னே உங்களுக்கு உறுதி தர முடியும். எங்க அண்ணன் இமாமுக்கு நான் ஒன்று சொல்லுவேன், கடைசி வரை உங்க தம்பி நிற்பேன். நாங்க பிரிஞ்சு இருக்கல, நீங்க இணைஞ்சு நில்லுங்கன்னு சொல்றீங்க, அதை நான் ஏற்கிறேன். ஆனால் ஒருபோதும் நாங்கள் அண்ணன் தம்பியை பிரிஞ்சு இருக்கல.
வெவ்வேறு அமைப்புகளாக இருக்கிறோம், ஆனால் ஒரே நோக்கத்துக்காக தான் இருக்கிறோம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என் தம்பி ஷானவாஸ்ட்ட கூட நான் சொன்னேன், இங்கே பாருங்கள், ஆர்எஸ்எஸ், பஜ்ரங்கத்தல், விஸ்வ இந்து பரிசுத்து, இந்து மக்கள், இந்து முன்னணி, ஆன்மன் சேனா, கந்தன் சேனா, பல அமைப்புகள் வச்சுருக்கான். ஆனால் அவனுக்கு அரசியல் ஒன்று தான், பாரதிய ஜனதா அரசியல். நாங்கள் ஒரு தாயின் பிள்ளைகள், 5 அண்ணன் தம்பிய வசதியாக வாழ்றதுக்கு ஆளுக்கு ஒரு வீடு கட்டி போயிருக்கோம். ஆனால் எங்கள் அண்ணன் பொண்ணு திருமணம்னா எல்லாம் கூடுவோம். அப்படியே இந்த மண்ணின் மக்களின் உரிமை பாதுகாப்பு என்று வருகிற போது ஒரே இடத்துல கூடுவோம். அதான் எங்கள் நோக்கம். அதில் நீங்கள் ஒன்று விளைங்கணும், எல்லாம் ஒன்றாருங்கன்னு அதுவும் தப்பு. இப்போ நான் ஒரு தலைவன், ஒரு படை தளபதி, என்கிட்ட 10,000 பேர் இருக்காங்கன்னா 10,000 பேரையும் ஒரே இடத்துல குவிச்சு சண்டை செய்ய மாட்டேன். 1000 பேரை பின்னிருந்து வா, 1000 பேரை மறைஞ்சிரு, 1000 பேர் அப்போ அது வச்சுருப்பேன், ரிசர்வில் வச்சுருப்பேன். பல பேரை பிரித்து குதிரைப்படை, காலாட்படை, வான்படை அப்படி பிரித்து கட்டி அப்படி யுத்தம் செய்கிற வீரன் தான் வென்றிருக்கான். மொத்த பேரும் ஒரே இடத்துல குச்சி ஒரே குண்டுக்கு பலியாக்கி போடுறாங்க நல்ல தலைவன். அது மாதிரி எங்கள் அண்ணன் ஒரு போராட்டத்தை பண்ணிட்டு, இவர் ஒரு போராட்டத்தை பண்ணிட்டு, நான் ஒரு போராட்டம் பண்ணேன், நீட்டா எல்லாருமே போராடிட்டோம். அனிதாவுடைய மரணமா எல்லாருமே போராடிட்டோம். ஆனால் ஒரே இடத்துல நின்று போராடணுமாங்கிறது இல்லை, ஆனால் ஒரே நோக்கத்துக்காக எல்லாரும் போராடணும். அது கால தேவை, வரலாற்றின் பேரழைப்பு ஒரு தடவை ஒரு நாள் இணைக்கும். அதில் அப்புறம் சீமான் உருது பேசுகிற மக்களை தமிழர்கள் இல்லை என்று சொல்லிவிட்டான், பெரியாரை தமிழர் இல்லை என்று சொல்லிவிட்டான், எம்ஜிஆரை தமிழர் இல்லை என்று சொல்லிவிட்டான். புரியல, எப்படின்னு எனக்கே புரியல. நான் ஒருபோதும் சொல்லலை பெரியாரை தமிழர் இல்லைன்னு, பெரியார் தான் சொல்கிறாரு நான் கன்னடர்னு. நல்லா விளங்கணும். உடனே அம்பேத்கரை மராட்டியர், ஐயோ அம்பேத்கர் மராட்டியர் தான், அவரை மராட்டியராகவே நாங்கள் ஏற்பதில் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. தமிழனுடைய மாண்பை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். எல்லோரும் மனிதநேயம் பேசிக் கொண்டிருக்கும் போது தமிழன் உயிர்மை நேயம் பேசிய உயர்ந்த குடி. தமிழர்களைப் போல மாண்பு கொண்டு, அன்பு கொண்டு, பேரன்பு கொண்டு உலகத்தை நேசித்து நின்றவன் எவனும் கிடையாது. இதை நீங்கள் நல்லா விளங்கிக் கொள்ளணும். அந்த அடிப்படையிலாம் சொல்கிறோம். மார்க்ஸை நாங்கள் ஏற்றுக்கிறோம்னா எங்கள் மாமான்னு நாங்கள் ஏற்கலை. ஃபிடல் காஸ்டோவையும் சேகுவராயும் பேசுகிறோம்னா அவங்களாம் எங்கள் சின்னத்தமக்க பெரியத்தமக்கன்னு ஏற்கலை. எங்கெங்கு மானுட சமூகம் ஒடுக்கப்பட்டு தாழ்த்தளத்தில் தாழ்த்தி வைக்கப்பட்டு அடக்கி ஒடுக்கப்படுகிறதோ அதன் உரிமைக்கு, மீட்சிக்கு, விடுதலைக்கு போராடிய ஒவ்வொரு புரட்சியாளனும் எங்கள் பெருமைக்குரிய வழிகாட்டிகள், முன்னத்தியர்கள். அப்படிதான் ஏற்கிறோம். ஆனால் நாங்கள் ஒரு தத்துவத்தை கொண்டிருக்கிறோம். தகப்பன் என்பவன் பெத்தவனாக இருக்கணும், தலைவன் என்பவன் என் ரத்தவனாக இருக்கணுங்கிற தத்துவத்தை ஏற்கிறோம். அதில் பெரியாரை எங்களை நாங்கள் எல்லாரும் பெரியாருக்கு எதிராக பேசிட்டார். நான் பேசவே இல்லை. 15-20 ஆண்டுகளாக தெருத்தருவா பெரியாரை பேசி வந்த நான் தமிழன் பெரியாருக்கு எதிரின்ட்டீங்க, அமைதியாயிட்டேன். எங்கேயாவது பெரியாருக்கு எதிராக நான் பேசணும் ஒரு வார்த்தையை காட்ட முடியாது. இது பெரியார் பூமி, அண்ணா பூமின்னு சொல்லும்போது ஏற்றிருக்கேன். இது ஏன் சிவானந்த பூமி, சிங்காரவேலர் பூமி அல்ல? இது ஏன் காமராஜர் பூமி, கக்கன் பூமி அல்ல? ஏன் இல்லை? இது ஏன் கிவாபே விஸ்வநாதன் பூமி, அண்ணல் தங்கல் பூமி, அயோத்தியாச பண்டிதர் பூமி, ரட்டமலை சீனிவாசன் பூமி, இப்படி ஏன் இல்லை? இது ஏன் வைகுந்தர் பூமி, வள்ளலார் பூமி அல்ல? அந்த கேள்வி எனக்கு வருமா இல்லையா? எனக்கு வரணும், இங்கே இருக்க ஒவ்வொருத்தருக்கும் வரணும். இது ஏன் காகிதம் இல்லத்து பூமியா இல்லை? ஏன் இல்லை? இந்த காகிதம் இல்லத்து சாதி மத இதில் தீண்டாமையெல்லாம் ஏற்றாரா? இல்லை சிவானந்தமும் சிங்காரவேலரும் மதவாதத்தை எதிர்க்காமல் இருந்தாங்களா? சாதியத்தை வேணும்னு ஆதரிச்சாங்க? இல்லை. பெரியார் போற்றப்படுவது போல எம்மின முன்னோர்களும் போற்றப்படணுங்கிறது எங்க விருப்பம். அதான் இங்க இருக்கிறது. அதுதானே. அண்ணல் அம்பேத்கரை என்ன அளவிற்கு அதிகமாக இன்னைக்கு கோடிட்டு பேசுறதுக்கு யார் இருக்கா? தினம் பேசிக்கிறேன். ஆனால் அம்பேத்கர் மராட்டியர் நான் தள்ளி வச்சுப்பேன். அப்படி இல்லை. அது ஒரு பார்வை அப்படி போற்றப்படுது. இவருக்கு எதிரானவர், அவருக்கு எதிரானவர் அப்படிலாம் இல்லை. உருது பேசுகிற மக்களுக்கு நாம் தமிழர் கட்சி தேர்தல் அன்னைக்கு சீட்டு கொடுத்தது. என் தம்பி சல்மான் தான் மாவட்ட செயலாளராக இருக்கான். எல்லாரும் என் மேலே பேரன்பு கொண்டிருக்காங்க. இடையில யாரோ குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. உருது பேசுகிறவர்களை உருது பேசுகிறவர்களாகவே எங்கள் உறவாக ஏற்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? அப்படி ஒன்றும் இல்லையே. ஏன்னா நம்ம ஒருத்தர் சொல்கிறார் போனால் போகட்டும்னு ஏதோ வாழ ஆரம்பிச்சு, அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது.
ஒரே ஒரு தத்துவத்தை நாங்கள் முன்வைக்கிறோம், எல்லோரும் கூடி வாழ்வோம் ஒரு தாய் பிள்ளைகளா. ஆனால் எங்கள் தாய் நிலத்தை நாங்கள் தான் ஆளுவோம். இது எங்களுடைய உரிமை. அப்படின்னா நானே ஆளணும்னு இல்லை, எங்கள் அண்ணன் ஆளட்டும், ஜவஹர்லால் ஆளட்டும், இல்லை என் தம்பி ஷானவாஸ் ஆளட்டும், எங்கள் அண்ணன் திருமாவளவன் ஆளட்டும், இல்லை அன்புமணி ஆளட்டும். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடு. தமிழன் அறத்தின் வழி நின்று ஆளுகிற ஒரு ஆட்சியை நீ பாரு. நீ ஊழலை ஒழிப்போங்கிறான், அதுக்கடையில் 1000 இருக்கு. என் மலை கல்குவாரி ஆகிறது, என் மணல் களவு போகுது, என் நீர் உறிஞ்சி விற்கப்படுது, என் காடுகள் அழிக்கப்படுது, என் வளம் செத்து போன பிறகு மனிதன் எப்படி வாழ்வாங்கிற ஒரு அடிப்படை கேள்வி யார்கிட்ட இருக்கு? இதை யார் எழுப்புவான்? மண்ணுக்கு அரசியல் செய்யாது மனிதனை எப்படி காப்பாற்ற முடியும்? மண்ணை காப்பாற்றாது அதில் வாழ்கிற ஒரு உயிரினமான மனிதனுக்கு நீங்க என்ன செஞ்சிட முடியும்? எப்படி வாழ வைப்ப? அதனால அது உண்மையிலேயே உங்கள் பிள்ளைகள் எங்கள் மீது தவறாக சுமத்தப்படுகிறது. உருது பேசுகிற சொல்லிட்டார், அந்த மொழிகளை எதிர்த்துட்டார், இந்த மக்களை எதிர்த்துட்டார். நாம் தமிழர் கட்சி அதனுடைய அரசியல் எல்லா உயிர்களுக்கும், அந்த கட்சி அனைத்து மக்களுக்கும். தலைமை அதிகாரம் எப்போதும் இந்த மண்ணின் பிள்ளைகள் தமிழர்களுக்கானது. இதுதான் எங்கள் தத்துவ நிலைப்பாடு. இதில் எதிர்க்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இதில் எதிர்க்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதில் நான் என் அன்பிற்குரிய அண்ணன்களுக்கு சொல்லுவேன், என் தம்பி நவாஸுக்கும் சொல்லுவேன், நீ இந்த பாரதிய ஜனதா இந்த மதவாதத்துக்கு எதிராக இந்த திராவிட கட்சிகள் நிற்கும்னு நீ ரொம்ப நம்புற. நான் உனக்கு முன்பு பிறந்தவன் அண்ணங்கிற சொல்கிறேன், என் அளவுக்கு உறுதியாக எவனும் நிற்க மாட்டான். இதை இந்த மாதிரி சத்தியம் பண்ணி சொல்கிறேன் நான், நீ கேட்டுக்க. அவன் சொல்ல மாட்டான். நான் சொல்கிறேன்ல, நான் சொல்கிறேன், நான் கடைசி வரை இந்த கட்சிகளோடு கூட்டணி வைக்க மாட்டேன்னு நான் சொல்கிறேன். ஒரு தடவை ஸ்டாலினை சொல்ல பாப்பா. இங்க பாருங்க, முரசொலியில் எழுதியிருக்கிறார் தலைவர் கலைஞர் அவர்கள், தமிழினத்தின் தலைவர். RSS இயக்கமும் திராவிட கழகம் போல ஒரு சமூக இயக்கம் தான். பாரதிய ஜனதா மீது மக்களுக்கு இருக்கிற தவறான புரிதலை நீக்க வேண்டியது தொண்டர்களின் கடமை, கழக தோழர்களின் கடமை. எழுதியிருக்காரா இல்லையான்னு சொல்லுங்க. முதன்மை செயலாளர் ஐயா துரைமுகன் தந்தி தொலைக்காட்சியில் போய் பேசிட்டார். துரைமுருகன் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சா என்ன தப்பு? அது ஒன்றும் திண்டத்தகாத கட்சி இல்லையே. அப்புறம் யாரு? நாங்கள் தான் திண்டத்தகாதவங்க. உங்களுக்கு ரொம்ப நாளாக ஓட்ட போட்டோம்ல, நாங்கள் தான் திண்டத்தகாதவங்க. அதனால ஒன்று சொல்வேன் என் தம்பிக்கு, ஒன்றுமே இருந்தவர்களை ஒன்னாக்கியது யார்? மதவாத சக்திகளை கால் உண்ட விடமாட்டோம் என்று பேசுகிற இந்த திராவிட கட்சிகளின் தலைவர்கள் தோல் மேல தூக்கிட்டு வந்தார்களா இல்லையா? மோடி வந்தால் எல்லாம் ஓடி வந்து விடும். அதுவும் குறிப்பா விஜயகாந்த் போன்றவர்கள். மக்களே, மோடி வந்தால் மின்சாரம் அது வந்துடும், ஊழல் ஒளிஞ்சிரும், தண்ணி வந்துடும். இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல. அவரே இந்தியாவுக்குள்ள வர்றதில்லை. யாரு? நாட்டின் பிரதமரே இந்தியாவுக்குள்ள வர்றதில்லை. அவர் போடுற திட்டத்தில் எல்லாம் இந்தியா இருக்கும். டிஜிட்டல் இந்தியா, ஸ்மார்ட் இந்தியா, அப்புறம் தூய்மை இந்தியா எல்லாம் இருக்கும். ஆனால் அவர் இந்தியாவில் இருக்க மாட்டார். இது ஒரு கொடுமை. அதனால எப்போதும் நான் உங்க கூட இருப்பேன். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுவேன், என்னை இப்தார் விருந்தில் நீ பங்கேற்க மாட்டேன். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுவேன், சத்திய வார்த்தை சொல்லுவேன். நான் உங்கள் உணவுக்கானவன் இல்லை, உங்கள் உரிமைக்கானவன், உங்கள் உறவுக்கானவன், உங்களுக்கு உயிரானவன். நீங்கள் இப்தார் விருந்தில் இவன் தான் வளர்த்து விடுறான். இவன் இப்தார் விருந்திலிருந்து பங்கேற்கிறது, எஸ்ரா சர்க்குணத்தோட உட்காந்து கேக் வெட்டி திங்கிறது, அவன் கூப்பிட்றான் என் மாரியாத்தாவுக்கு கூழ் குடிக்க வேணா போகிறதில்லை. இவன் என்ன பண்ணுறான் பாத்தியாடா, அங்கெல்லாம் போகிறான், இங்கே வரல, என்னன்னா 2 அங்கெல்லாம் ஏறுறான். இவன் சும்மா இல்லாமல் பன்னிக்கு பூநூல் போடுறேங்கிறான். அப்போ குரங்குக்கு குழா போடுவியா, நாய்க்கு சிலுவை போடுவாங்கிறான். அவன் 2 அங்கெல்லாம் ஏறுறான். நீ சும்மா அவன் செத்து விழுந்துடுவான். இப்போ யார் வளர்த்து விடுறது? யார் இந்த வேலையை செஞ்சது? கூட்டணி வச்சு அவனுக்கு 10 சீட்டு வச்சு கொடுத்து வேலை விட்டது பாரு. யாரு? இவங்க எதிர்ப்பார்களா? போன தடவை பாரதிய மோடியை முன்னிறுத்தி 2014 கூட்டணி வச்சு தேர்தலை சந்திச்சது யாருங்க? எல்லா திராவிட கட்சிகள். இந்த மதிமுக, தேமுதிக இதெல்லாம் கூட நிக்கலையா?
இவர்களை நம்பி எப்படி நிற்க சொல்ற? எல்லாரும் ஒன்றா நிற்போங்கிறது. நான் நிற்கிறேன், காலையில் எங்கூட நிற்கிறீ, சாயந்தரம் வேற ஆளோட நிற்கிறீங்களே, நான் எங்கே போய் நிற்கிறது? எல்லாம் ஒன்றா நிற்கிறேன். தேர்தல் வந்தோன்னா ஆளாளுக்கு ஒரு பக்கம் போயிருக்கேன், நான் தனியாக நிற்கிறேன். அதனால தொடக்கத்திலேருந்தே தனியாக நின்றேங்கிறேன். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுவேன், கன்ஃபியூஷியஸ் சொன்னதை தான் சொல்லுவேன். எளிதானதை செய்யாதீர்கள், சரியானதை செய்யுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், ஒரு நல்ல சிந்தனை என்பது ஓராண்டு கால இறைவணக்கத்திற்கு சமமானதுன்று. அந்த நல்ல சிந்தனையை நம் பிள்ளைகளுக்கு விதைப்பான். ஊழல் லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையுமான இந்த சாதிய மத ஏற்றதாழ்வற்ற ஒரு சமூகத்தை படைக்கிறதுக்கான சிந்தனைகளை நம் பிள்ளைகளுக்கு போதிப்போம். ஊழல் லஞ்சம் பெறுவரின் மீது இறைவனின் சாபம் உண்டாவதாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. இந்த ரெண்டு கட்சிகள் மீது நம்ம கூட்டணி வச்சோம்னா நம்ம மேலேயும் இறைவனின் சாபம் உண்டாயிரும். நல்லா 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 கவனிச்சுக்கணும். இவங்களுக்கும் ஊழல் லஞ்சத்துக்கு சம்பந்தமே கிடையாது. இவங்களுக்கு கால கொடுமை ஏதோ ஒன்று நடக்குது. நாங்கள் அதிமுக ஆட்சின்னு பேருக்கு இருக்குது, பாரதிய ஜனதாவின் கிளைக்கழக ஆட்சி தான் சொன்னால் நம்பலை. இன்னைக்கு ராஜேந்திர பாலாச்சின்னு ஒரு அமைச்சர், எங்களுக்கு மோடி எங்கள் பக்கத்தில் இருக்கார், எங்கள் கூட இருக்கார், எல்லாம் பார்த்துக்கிறோன்னு. நாடு நாசமாக போய்கிட்டு இருக்கு. அதை காப்பாற்றுறதுக்கு வழி இல்லை. ரெட்டை இலைங்கிற சின்னத்தை காப்பாற்றுறதுக்கு போராட்டிருக்காங்க. இதையெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்றால் என் அண்ணன் இமாம் அவர்கள் சொன்னது போல ஒருதாய் பிள்ளைகளாக ஒன்றிணைந்து நின்று அளப்பெரிய அசாத்திய அரசியல் ஆற்றலை பெறணும். ஆனால் எங்கள் அண்ணன் என்ன சொல்கிறாங்க, இமாம் அண்ணன், அரசியலுக்காக பிரிந்து விடாதீர்கள். அரசியல் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. மாசத்தின்னு சொல்கிறான், மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவும் இல்லை என்று. இது மக்களுக்கான பாதுகாப்புக்கான ஒரு அரசியல் பெரும்படை. இதை விட்டுட்டா ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதனால் முன்னைக்கு இப்போ நம்ம பரவாயில்ல, முன்னைக்கு நம் பிள்ளைகள் பரவாயில்ல, நம் இளைஞர்கள் பரவாயில்ல, பேரெழுச்சி கொண்டு நல்ல அரசியல் புரிதலோடு எழுந்து வாரான், நம்பிக்கையோடு இருப்பான். ஒன்று மட்டும்தான் உறுதி, என் தம்பிகள் சொன்ன மாதிரி, தண்ணீரில் கூட தாமரை மலரலாம், தமிழன் கண்ணீரில் ஒருபோதும் தாமரை மலராதுன்னா என் தம்பி ஒருத்தன். நான் கூட சொன்னேன், தாமரை எங்கிட்டா படருது மலருதுன்றீங்க, உடம்பு பூரா படர் தாமரை தான் மலருதே ஒளி, அது ஒன்றும் மலர போகிறதில்ல. குடிக்க தண்ணி எல்லாம் எங்கிட்ட தாமரை மலர போகுது. அதனால் எக்காரணம் கொண்டும் அவங்க வெல்ல போகிறதும் இல்லை, வளர போகிறதும் இல்லை. அதை விட்டுடுங்க. இந்தியாவை நம்மளால் காப்பாற்ற முடியாது. ஏன்னா விற்றுட்டாங்க, 70 விழுக்காடு விற்றுட்டாங்க, கொஞ்சம் தான் இருக்குது. அதனால் நம்ம இந்த ஒரு கிரவுண்டு நிலம் வச்சுருக்கோம் தமிழ்நாடுன்னு, இதை காப்பாற்றுறதுக்காக முடிஞ்ச வரைக்கும் போராடுவோம், இல்லைன்னா இதுவும் சேர்ந்து போயிடும். எனவே என் அன்பிற்குரியவர்கள், என் அறிவார்ந்த எனது தம்பி தங்கைகள் சொந்தங்கள் எல்லாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே மொழியால் இனத்தால் நாம் பெரும்பான்மை தேசிய இனத்தின் மக்கள். ஓர் இறையை ஏற்று நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற மார்க்கம் இஸ்லாம் என்கிற மார்க்கம். அதனாலே மதிப்பிற்குரிய நமது தாத்தா காயிதே மில்லத் அவர்கள், காயிதே மில்லத் என்றால் தமிழிலே வழிகாட்டும் தலைவன் என்று பொருள். அந்த வழிகாட்டும் தலைவனின் வழியில் நின்று அவனுடைய பேரப்பிள்ளைகள் நாம் உறுதியேற்போம். என்னுடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய என் அண்ணன் பழனிபாபா அவர்களினுடைய வழியிலே நாம் நடந்து, அவர் சொன்னதை உங்களுக்கு சொல்லணும். நான் இங்கே தான் இருந்தேன், மதம் தான் எனக்கிட்ட வந்துச்சு. மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, இனம் மாறிக்கொள்ள முடியாதது. இன்னைக்கு இந்துவாக இருக்கிற நாள் நாளைக்கு இஸ்லாமியர் ஆயிடலாம், இன்னைக்கு கிறிஸ்தவராக இருக்கிற நாள் நாளைக்கு இஸ்லாமியர் ஆயிடலாம். ஆனால் ஒருபோதும் தமிழனாக இருக்கிற நான் மராட்டியன் ஆக முடியாது. அதை புரிந்து கொண்டு அன்பிற்குரியவர்கள், தமிழ் பேரின மக்களாக ஒன்று திரண்டு வலிமைமிக்க அரசியலை இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக கட்டி எழுப்புவோம். அமைப்புகள் 1000 இருக்கலாம், இயக்கங்கள் எண்ணற்றவை இருக்கலாம், ஆனால் நோக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும். அடிமை தேசிய இனத்தின் உரிமை, மண்ணின் மக்களின் பாதுகாப்பு, நல்வாழ்வு என்ற புனித கனவாக இருக்க வேண்டும். அதற்கு இந்த கருத்தரங்கு
ஒரு நல் தொடக்கமாக இருக்க வேண்டும். இப்போது பேசிக்கொண்டிருக்கும் போது கூட என் அண்ணன் பார்கவி அவர்கள் நாம் கீழடிக்காக ஏதாவது ஒரு பெரிய போராட்டத்தை செய்வோம் என்று உறுதியாக செய்வோம். 10 ஆண்டுகளுக்கு மேலாக தண்டனை பெற்றிருக்கிற அத்தனை சிறைவாசிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என்கிற போராட்டத்தையும் பெரிய அளவிற்கு செய்வோம். சென்னையில் இதை போன்றே ஒரு கருத்தரங்கை, இப்படி ஒரு பொதுத்தன்மையோடு ஒரு கருத்தரங்கை நாம் நடத்துவோம். இந்தியாவிற்கென்று ஒரு தனித்த நாகரிகம் பண்பாடு என்று கிடையாது. தமிழ் தேசிய இனத்திற்கென்று நாகரிகம் பண்பாடு வாழ்வியல் முறை, தெலுங்கர்களுக்கென்று, மலையாளிகளுக்கென்று, கன்னடர்களுக்கென்று, பீகாரிகளுக்கென்று, மராட்டியர்களுக்கென்று தனித்தனி தேசிய இனங்களின் நாகரிகமும் பண்பாடுதான் இந்திய பண்பாடு, இந்திய கலாச்சாரம், இந்திய நாகரிகம் என்கிற புரிதலோடு நாம் சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற இந்தியத்தின் பன்முகத்தன்மையை காப்பாற்றுவதற்கு போராடுகிற புரட்சிகர இளைஞர்களாக எழுந்து வருவோம் என்று உங்களை அன்போடு அழைத்து இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.